தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வந்து காரூரில் இறந்த 41 குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுத்தாரு. அதை வந்து மதுரை பெஞ்ச் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த கரூரில் இறந்த 41 குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான ஒரு குடும்பம், ரொம்ப வசதியெலாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அரசு வேலை வந்து கொடுக்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி வராங்களே அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இங்கே நீங்கள் 41 பேருக்கு வேலை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 41 ஜாப் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிறைய இடத்துல வந்து எதிர்ப்பு வந்தது. இந்த மாதிரி எதிர்ப்பு வர்றது வந்து சகஜம்தான். இன்னொரு விஷயம் என்ன, அதே டிஎம்கே ஆட்சியில் கள்ளசாராயத்துக்கு இறந்த குடும்பத்துக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுத்தாங்க கவர்மெண்ட். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முக்கியமாக டிஎம்கே சேர்ந்தவங்களே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் டிவிகே மினிஸ்டர் செங்கோட்டையன் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அது என்னன்னா, தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பல பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் ஏன் கரூர் சம்பவத்தில் இறந்த குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்ட்டு இந்த கோமாளி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் இறந்தவங்களை கொன்னது வந்து கவர்மெண்ட் தான் நஷ்டீடு கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் தான் அதுக்கு எல்லா பொறுப்பும் எடுத்துக்கணும். கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து அந்த மக்கள் மேலே போடப்பட்ட பல பொய் வழக்குகள் எல்லாமே வித்ட்ரா பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் இறந்தவங்க எல்லாருமே கொன்னது கவர்மெண்ட்டு. அந்த துப்பாக்கி சூடில் இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து தந்தே ஆகணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தே ஆகணும். ஆனால் காரூர் விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நடந்ததுக்கு முக்கியமான காரணம் விஜய் வந்து லேட்டாக வந்தது தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த கரூர் ஸ்டாம்பீடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தப்பும் பார்த்திங்கன்னா டிவிகே உடைய நிர்வாகம், விஜய், அதுக்கப்புறம் அவங்க சார்ந்தவங்க எல்லார் மேலேயும் தான் அந்த தப்பு இருக்குது. விஜய் வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தானா இந்த இவ்வளோ மோசமான ஒரு விபத்து வந்து நடந்திருக்காது. அநியாயத்துக்கு அவ்வளோ உயிர் போயிடுச்சு. ஆனால் தூத்துக்குடியில் நடந்தது எல்லாமே பக்கா மர்டர். அங்கே இருக்க மக்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதி பழி அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நக்சலைட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பழிலாம் போட்டு அவங்கள கைதெல்லாம் பண்ணி அப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே பெர்மனெண்ட்டாக அடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை இந்த தூத்துக்குடி மக்கள் மேலே வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே பயங்கரவாதி சட்டம் அந்த மாதிரி இஷ்டத்துக்குலாம் போட்டிருக்காங்க. கரூர்லேயும் சரி தூத்துக்குடியிலையும் சரி 2 பேருடைய குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையான குடும்பம் தான். இப்போது செங்கோட்டையன் ஒரு உதாரணம் சொன்னார்ல, ஸ்டெர்லைட்டில் இறந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்க, அதே மாதிரி கரூரில் இறந்த குடும்பத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடாதா, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார்ல. இந்த முட்டாள்தனமான கருத்தை வந்து டிவிக்கு சேர்ந்த நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூக்கி பிடிச்சிட்டு ஸ்டெர்லைட்டில் பாதிப்பான குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவர்மெண்ட் ஜாப்பை ரத்து பண்ணணும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இந்த செங்கோட்டையன் மினிஸ்டர் வந்து இவ்வளோ கேவலமாக பேசும்போது அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கிற சமூக நீதி வன்னியரசு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இதை எதிர்த்து ஏதாச்சும் ஒன்று பேசியிருந்துருக்கணும். விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் மேடை பேச்சிலையும் சரி, அந்த ஸ்டெர்லைட் சம்பவம் நடக்கும்போதும் சரி, அந்த சம்பவத்தை கண்டனம் தெரிவித்து அவர் அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு. மேடையிலையும் அது சம்மந்தமாக பேசியிருக்காரு. விஜய் வந்து இந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக சீரியஸாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்.